will now formally inaugurate the celebration by lighting the Puttuvidam. The Honorable Chief Minister of Tamil Nadu, Purushi Talaivar, Thiru NTR, will now deliver his presidential address. Thiru NTR. வணக்கத்திற்குரிய மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களே, வணக்கத்திற்குரிய மேதகு ஆளுநர் அவர்களே, கர்நாடக முதலமைச்சர் அன்புக்குரிய குண்டுராவ் அவர்களே மற்றும் பதங்களை வெளியேற்றும் திரையேற்றும் மக்களுக்காக கலைக்காக தொழில் ஒழுக்கத்திற்காக தொழிலுக்காக தோன்றியிருக்கின்ற பெற்றோர்களே, கலைஞர்கள் மக்களே, கூடியிருக்கின்ற பச்சை நண்பர்களே, அமைச்சர்கள் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உணர்வுகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே 50வது ஆண்டு பொதுவிழாவாக சினிமா துறை சென்றகத்தை தொடங்கிய நாட்களுடன் கொண்டு எத்தனை கலைகள் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், எப்படி இந்த கலை முன்னேறியது என்பதையும், எத்தனை தியாகங்களை கலையில் இந்த உயர்வை பெற்றிருக்கிறது என்பதையும் ஆத்மார் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய கலைஞர்களுக்கும் இங்கே அழைத்து வழங்கி பெருமைப்படுத்துகின்ற இந்த நல்ல விழாவில் எவ்வளவோ வேலைகளுக்கு இடையில் அதிலும் வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய அவசிய நிலையில் இருக்கின்ற மேலக குடியரசுத் தலைவர் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக இந்தியிலிருந்து புறப்பட்டு வந்து இங்கே நண்பர்களை எல்லாம் கலைஞர்களை எல்லாம் பெருமைப்படுத்தியதற்காக தமிழக அரசின் சார்பாக முதலமைச்சருடைய வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சினிமா துறையை பற்றி பேச வேண்டுமானால் ஒவ்வொருவருக்கு ஒதுக்கி இருக்கின்ற நேரம் போதாது என்பதை நான் குறிப்பிட்டுத்தான் பெற வேண்டும். ஆகவே
அதை பற்றி விமர்சனமாக ஜனநாயகம் கொள்வது என்ற நிலையில் நீண்ட பேச்சை இங்கே பேச முடியாவிட்டாலும் திரைப்பட துறையில் பேசாத படங்கள் தயாரிக்கப்பட்ட நாளிலிருந்து பேசும் படங்களாக மாறி இந்த இடம் உலகத்திலேயே அதிக படங்கள் தயாரிக்கிறார் இந்தியா என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு வளர்ச்சிருக்கிறது என்பதையும் இந்திய மக்கள், தென்னக மக்கள், தமிழக மக்கள் மிக பெரும் ஆர்வம் ஆதரவு தந்து வருகிறார்கள் என்பதையும் எண்ணி பார்த்து நாம் பெருமைப்பட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரைவது ஒன்றுதான், தமிழகத்திலே இருக்கின்ற கலைநோக்க வல்லுநர்கள், கலைஞர்கள், திறனாய்வு செய்கின்றவர்கள், தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், திரையில் வருபவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து உட்கார்ந்து பேசி இப்படித்தான் நமது பண்பாட்டுக்கு ஏற்ற வகையில் தமிழ் படங்கள், தென்னக படங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவெடுத்து அதன் அடிப்படையில் படங்களை தயாரிப்பது மிக மிக அவசியம், தேவை என்பதை மட்டும் இந்த நேரத்திலே நடிகர் என்ற நிலையில் அல்ல, நடிகராக இருந்த என்னை முதலமைச்சராகிய தமிழக மக்களின் சார்பாக இந்த வேண்டுகோளை இங்கே வைக்க விரும்புகின்றேன். கலைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கிறது என்பதை உணரும் வகையில் இந்த அரசு ஒரு நடிகரின் தலைமையில் இயங்குகிறது என்பதை எடுத்துக்காட்ட தமிழக மக்கள் முயன்றதை இந்த நேரத்தில் நான் குறிப்பிட்டு இதற்கு அடிப்படையாக அஸ்திவாரமிட்ட பேரறிஞர் அவர் அண்ணா அவர்களுக்கு நேரத்தில் நான் நன்றி மூலம் கடமைப்பட்டிருக்கின்றேன். சினிமா தொழில் என்பதையும் யார் யாருக்கு பரிபூர்த்த வேண்டும் உள்ளது என்பதையும் குறுகிய கால அளவை ஒத்து வேறு குடியரசுத் தலைவருடைய நேரத்தை அனுமதித்து திருவிழி இங்கே பாராட்டுகள் வழங்குவதும் பரிசுகள் வழங்குவதும் இதை தொடர்ந்து மேலும் விடுபட்டு போனவர்கள் மறைந்து மறந்துவிட்டவர்கள் அல்லாமல் நிலையில் இருந்தாலும் நேரத்திலே இந்த காரணத்தால் அவர்கள் தவறாக செல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கையோடு அலட்சியப்படுத்தப்பட்டுவிட்டார்கள் என்று யாரும் தவறாக செல்ல மாட்டார்கள் என்று மட்டுமல்ல, அவர்கள் தண்டனை எவ்வளவு வேண்டும் நம்பிக்கையோடு இந்த திரைப்படத்துறைக்கு ஆபகாரத்தை பணியாற்றினார்களோ அந்த தகுதி இருக்கிறது. இந்த படத்துறை அது ஒற்றி அழைந்து வெளிகளும் அவர்களை என்றென்றும் மறுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் வகையில் தொடர்ந்து அந்த பணியை செய்யும் என்பதை இங்கே சொல்லியதற்காக திரையிடுபவர்கள் சங்கம் என்று 3 சங்கங்களை வைத்துக் கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். அது உண்மையாக அவர் ஒன்று சேர்ந்து தமிழ் திரைப்படத்துறை என்ற வகையில் தமிழ் பிரின்சாம் என்றவர் வைக்கப்பட வேண்டும். தன் தாயை கழகம் என்ற வகையில் பிரின்சாம் அவர்கள் இணைத்து பணிபுரிய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கின்றேன். இப்படி 3ஆக பிரிந்திருப்பது தேவையில்லை. வெளியினால் தரம் கூடாது, குறைந்தால் போகும். ஆகவே ஒற்றுமையோடு அவர்கள் ஒருங்கிணைந்து பணத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காப்போம் டாக்ஸ் என்கிற வழித்தலைகளை நாங்கள் அளித்தபோது பாராட்டினார்கள் பிஎன்சி. ஆனால் அது ஒரு சமஸ்தி போன்றவர்களால் வேண்டுமா? இந்த தமிழ்நாடு திரைப்பட சங்கம் தொடர்ந்து எல்லோரும் ஒருங்கிணைந்து அரசை அழைக்கிறார். அதை பற்றி அரசு நிச்சயமாக பரிசீலிக்கும் என்பதை நீங்கள் எடுத்துக் கொண்டு கலைஞர்களெல்லாம் பிரமாண பாராட்டி இந்த பிரசங்கத்தை நான் சொல்லாமல் இந்த பரிசுகள் தொடர வேண்டும். நான் தான் வேண்டாம் என்று சொன்னேன். அவர் கொடுப்பதாகத்தான் இருந்தார் என்பதையும் இதை அவர் குற்றவாளிகள் அல்ல என்பதையும் கூறி நான் இந்த முதல்வர் பதவியில் இருக்கின்ற வரையில் பட்டம் இதுபோன்ற பரிசுகளை வாங்க நாம் தயாராக இல்லை என்பதை இங்கே சொல்லி அந்த கொள்கை வகையில் இதை எடுத்துக்காட்டி இதற்கு குற்றவாளி நான் தான் என்கிற திருச்சியாபுரம் கிராமம் அல்ல என்பதை சொல்லி எல்லோருக்கும் மீண்டும் வாழ்த்து கூறி குடியரசுத் தலைவருக்கு நன்றிய வழக்கத்தையும் மீண்டும் கைகூட்டி தெரிவித்துக் கொண்டு அண்ணா நாம வாழ்க்கை
சொல்லி அமைகிறேன். The Honorable R. Kondurao, Chief Minister of